அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் ஃபாத்திமா முஷர்ரஃபா மர்ஹானா. எனது ஊர் பலாங்கொடை, ரத்தினபுரி மாவட்டம். நான் கற்ற பாடசாலை ஆர் கனகநாயகம் தமிழ் மகா வித்யாலயம். நான் 2023ஆம் ஆண்டு ஏலெவல் பரீட்சை தோற்றியிருந்தேன். அதில் 3 சித்திகளுடன் ரத்தினபுரி மாவட்டத்தில் 5ஆம் இடத்தை கைப்பற்றி கொள்ளக்கூடியதாக இருந்தது. நான் எடுத்த பாடங்கள் மீடியா, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி. எனக்கு வந்த Z ஸ்கோர் 2.1644. தற்போது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் லோ ஃபேக்கல்ட்டியில் LLB டிகிரி ரீட் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்ன மீடியா ஜேர்னியை பற்றி பார்க்குற நேரம் ரத்னபுரி மாவட்டத்தில் ரத்னபுரி மாவட்டத்திலேயே பொதுவாக பலாங்கொடையில் தமிழ் மீடியா கிளாஸஸ்க்கான சான்சஸ் மிகவும் அரிது. நான் படிக்கிற காலத்தில் இருந்து எனக்கு மீடியாவுக்கு நான் படித்த ஒரே ஒரு டீச்சர் எங்களோட ஸ்கூலில் ஃபஸ்ட் ஆரம்பத்தில் ஸ்கூல் டீச்சர் கிட்ட தான் மீடியா செஞ்சேன். அப்போ எனக்கு வேறு ஒரு கிளாஸுமே நான் போகல வெளியில். அப்படி தடுமாறி கொண்டு இருக்கக்குள்ள நான் மீடியாவுக்கு எனக்கு கொஞ்சம் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தெளிவின்மை இருந்த, பேப்பர் எப்படி செய்கிறதுன்ட்டு தெரியா, பாடங்களை படிக்கிறதுல கொஞ்சம் தெளிவில்லாமல் இருந்தேன். அப்போ தடுமாறி கொண்டு இருக்கக்குள்ள தான் யூடியூப்பில் சும்மா போய்த்து மீடியா சேனல்ஸ் அடித்து பார்க்குற நேரம் ஃபர்ஹான் செட்ட வீடியோ உண்டு பார்த்துட்டு அவர் விளங்கப்படுத்துகிற மெத்தடெல்லாம் நல்லா இருக்கே என்று சொல்லி எங்களோட டேட் மூலமாக அவரை கண்டெக்ட் பண்ணி கொண்டு அவரோட குரூப்பில் ஜாயின் ஆகி கிளாஸில் ஜாயின் ஆனேன். பட் அன்லக்கிலி நான் 2024 ஜனவரி மாதம் எக்ஸாம் செஞ்சேன். பட் அவரோட கிளாஸில் எனக்கு ஜாயின் ஆக கிடைச்சது ஜஸ்ட் 2-3 months பிஃபோர் நவம்பரில் மாதிரி தான் ஜாயின் ஆக கிடைச்சேன். அப்போ இதை நான் எப்போ உணர்ந்தேன்டா, ஃபஸ்ட் கிளாஸ் ஜாயின் ஆகி அவரோட மெத்தட்ஸ் படித்து தர டெக்னிக்ஸ், அதாவது அந்த கைட்லைக்கு ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்களையுமே சார் படித்து தந்த. அதே நேரம் ஒவ்வொரு விஷயமே எனக்கு சொல்கிற மாதிரி நான் எதை டவுட்டாக நினச்சோ அந்த விஷயத்த கணக்காக கெச் அவுட் பண்ணுற மாதிரி எனக்கு விளங்கினேன். ஸோ அப்போ அந்த நேரத்தில் நான் நிறைய விஷயங்கள் படித்து கொண்டேன். அப்போ ஒவ்வொரு விஷயம் எனக்கு டவுட் கிளியராக விளங்கினேன். அப்போ எனக்கு விளங்கின இந்த கிளாஸில் நான் முதவே ஜாயின் ஆக இருக்க இந்தன்னு சொல்லி, ஆனாலும் அந்த குறைகளை செய்கிற விதமாக எனக்கு நல்லாவே யூஸ் ஆனதுன்னு சொன்னால் அவரோட அந்த மெத்தட் பாடத்தை ரிவிஷன் பண்ணிவிட்டு பாஸ் பேப்பர் செய்ய தொடங்கினேன். நாங்கள் 2020 நியூ சிலபஸ் பேப்பர் கொஞ்சம் விளங்கப்படுத்தின நேரம் அது எனக்கு உண்மையிலேயே நல்லா அந்த குறையை நிவர்த்தி செய்கிற விதமாக அந்த ஒவ்வொரு விஷயமும் பாஸ் பேப்பரில் இருக்க நுணுக்கமான கேள்விகள், அப்போ தான் எனக்கு பாஸ் பேப்பர்ண்டா இப்படியா, மீடியா இப்படியா செய்யணும் அப்படின்ற ஒரு பார்ட் 2 ஸ்ட்ரக்சர் இப்படியா வீடியோ எழுதணும், இந்த மெத்தட்லையா வீடியோ எழுதணும்ட்டு உண்மையிலே அந்த கிளாஸ் அவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருந்த. உண்மையிலே சொல்கிறேன், நான் இந்த கிளாஸில் ஜாயின் ஆக இருக்காட்டி எனக்கு மீடியாவில் வந்திக்கிறதுன்றது உண்மையிலே கஷ்டம். அதே நேரம் அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்டா பலாங்கொடையில் நான் நிறைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்க்கு சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தேன். அதே நேரம் சார்கிட்ட நான் கண்டெக்ட் பண்ணியிருந்தேன் இங்கே ஒரு செமினார் செய்யணுமென்று சொல்லி. அப்போ அதுக்கான சான்சஸும் குறைவாக இருந்தேன். ஸோ இதுக்கு மேலேயும் சார் எங்களுக்கு அதை செஞ்சு தரணுமென்று எதிர்பார்க்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.